Hello dear students, 10th Standard Maths Chapter-7 MENSURATION Example 7.29 இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான 5 மார்க். ஸோ இதுக்கான சொல்யூஷன் என்னன்றதை இன்டெப்த்தாக கிளியராக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் வெல்கம் டு மேக்ஸிமம் KMR சேனல் அண்ட் ஐ எம் மோகன்ராஜ். கொஷின் என்னென்னா, எ மெட்டாலிக் ஸ்பியர் ஆஃப் ரேடியஸ், ஒரு உருளை இருக்குது, அந்த ஸ்பியரோடைய ரேடியஸை என்ன சொல்லியிருக்காங்க, 16 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இஸ் மெல்டட், இதை வந்து உருக்கிடுறாங்க. அண்ட் ரீகாஸ்ட்னா மறுபடியும் இன்டூ ஸ்மால் ஸ்பியர்ஸ், சின்னதாக வந்து ஸ்பியர்ஸ் வந்து ரெடி பண்ணுறாங்க. சரிங்களா? இப்போ நம்பர் ஆஃப் ஸ்பியர்ஸ் இதிலேருந்து இந்த ஸ்பியரை உருக்கி அதிலேருந்து சின்னதாக ஸ்பியர்ஸ் ரெடி பண்ணுறாங்க. ஈச் ஆஃப் ரேடியஸ், அப்போது இந்த சின்னதாக இருக்கக்கூடிய ஸ்பியரோடைய ரேடியஸ் ஆர்ன்றதை நமக்கு வந்து 2 சென்டிமீட்டராக இருக்கும். ஹவு மெனி ஸ்மால் ஸ்பியர்ஸ் கேன் பி ஆப்டைன்ட், அப்படி இதை உருக்கி இந்த சின்னதாக இருக்கக்கூடிய ஸ்பியர் செய்யும் போது எத்தனை ஸ்பியர்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும்னு கேட்குறாங்க. இதை வந்து ரீகாஸ்ட் பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு மெல்ட் பண்ணிவிட்டு இதை உருவாக்குறாங்க. அப்போ இதோடைய வால்யூமும் இங்கே கிடைக்கக்கூடிய எத்தனை நம்பர் ஆஃப் ஸ்பியர்ஸோ, சப்போஸ் இதை உருக்கிட்டு ஒரு 10 ஸ்பியர் செய்கிறாங்கன்னா இதோடைய வால்யூம் வெயிட்டேஜும் இதோடைய வெயிட்டேஜும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ இது ஒருத்துக்கான வால்யூம், ஒரே ஒரு ஸ்பியருக்கான வால்யூம் இன்டூ, இப்போ இந்த இடத்துல 1 2 3 4 5 6 7 8 நம்பர் ஆஃப் ஸ்பியர்ஸ், சப்போஸ் இதை உருக்கிட்டு 8 நம்பர் ஆஃப் ஸ்பியர்ஸ் வந்து மெல்ட் பண்ணி செய்கிறாங்க அப்படின்னா இந்த ஒன்றுத்தோடைய வால்யூமை ஃபைன் பண்ணி 1 2 3 4 5 6 7 8 கூட நம்ம மல்டிப்ளை பண்ணோன்னு வச்சுக்கோங்க, இந்த வால்யூமும் ஈக்குவலாக இருக்கும். சரிங்களா? அப்போ நமக்கு இந்த n எத்தனை ஸ்பியர்ஸ் வந்து செஞ்சுருக்காங்க அப்படின்றத ஃபைன் பண்ணலாம். ஸோ இங்கேருந்து நமக்கு என்ன தெரியுது, இப்போ வால்யூம் ஆஃப் இந்த மெட்டாலிக் ஸ்பியர், ஃபஸ்ட்டு ஒரு மெட்டாலிக் ஸ்பியர் இருக்குது, இந்த மெட்டாலிக் ஸ்பியர் இதோடைய ரேடியஸ் வித்துன்னு போட்டுக்கலாம். ஓகேங்களா? வித் ரேடியஸ் அந்த 16 சென்டிமீட்டர் இருக்கக்கூடிய இந்த மெட்டாலிக் ஸ்பியரை நம்ம மெல்ட் பண்ணிவிட்டு அது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா, ஸ்மால் ஸ்பியர்ஸ் எத்தனை நமக்கு க்ரியேட் ஆகுதோ நம்பர் ஆர் எல்ஸ் கவுண்ட் நம்பர்னு சொல்லிக்கலாம். கவுண்ட் நம்பர் ஆஃப் ஸ்மால் ஸ்பியர்ஸ் எத்தனை நம்ம ரெடி பண்ணுறோமோ, எத்தனை ஸ்மால் ஸ்பியர்ஸ் ரெடி பண்ணுறாங்களோ அத்தனை நம்பர்ஸ் இன்டூ வால்யூம், எதோடைய வால்யூம், இந்த வால்யூம் ஆஃப் 1 ஸ்மால் ஸ்பியர், ஒரு ஸ்மால் ஸ்பியரோட வால்யூம் இன்டூ எத்தனை நம்ம க்ரியேட் பண்ணுறோமோ அந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணால் அந்த வால்யூமும் இந்த டோட்டலான ஸ்பியர் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்கல்ல மெட்டாலிக் ஸ்பியர் இதோடைய வால்யூமும் ஈக்குவலாக இருக்கும். ஓகேங்களா? அதனால் நம்ம என்ன பண்ணலாம், இந்த இடத்துல வால்யூம் ஆஃப் 1 ஸ்மால் ஸ்பியர், அந்த ஸ்மால் ஸ்பியர் வித் ரேடியஸ், இதுக்கு ஒரு ரேடியஸ் இருக்குமா, என்ன ரேடியஸ் இருக்குது இதுக்கு, ஸ்மால் ஸ்பியருக்கு ரேடியஸ் 2 சென்டிமீட்டர். ஸோ ஒரு ஸ்பியரை மெல்ட் பண்ணிடுறோம், அதிலேருந்து குட்டி குட்டியாக ஸ்பியர் செய்கிறாங்க, அந்த ஸ்பியரோட ரேடியஸ் வந்து 2 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டாங்க. இப்போ குட்டி குட்டியாக நமக்கு வந்து எத்தனை ஸ்பியர் இந்த இடத்துல செஞ்சு வச்சுருக்கோம்னு வச்சுக்கோங்க, ஒரே ஒரு ஸ்பியரை எடுத்து நம்ம வெயிட் போட்டுட்டு அந்த வெயிட் இன்ட்டு நம்மளுக்கு எத்தனை நம்பர் கிடச்சிருக்கோ அதை நம்ம மல்டிப்ளை பண்ணோன்னா அந்த வால்யூமும் நம்ம எதிலிருந்து மெல்ட் பண்ணி எடுத்தோமோ அந்த வால்யூமும் ஈக்குவலாக இருக்கும். சரிங்களா? அதனால தான் இதை வந்து கவுண்ட்டுன்னு போட்டிருக்கோம், கவுண்ட் நம்பர் ஆஃப் ஸ்மால் ஸ்பியர்ஸ். இங்கேயும் ரேடியஸ் என்ன, வித் இந்த ஸ்மால் ஸ்பியருக்கான ரேடியஸ் வந்து நமக்கு 2 சென்டிமீட்டர். நவ் இப்போ நமக்கு டேட்டாஸ் என்னென்ன எழுதணும்ல, ஃப்ரம் த கொஷின்லேருந்து நம்ம என்னென்ன டேட்டாஸ் எடுக்கிறோன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த ரேடியஸ் ஆஃப் மெட்டாலிக் ஸ்பியர், ஃபஸ்ட்டாக ஒரு மெட்டாலிக் ஸ்பியர் இருக்கும், அதோடைய ரேடியஸை நம்ம பெருசாக இருக்கிறதுனால கேபிட்டல் ஆர்னு எடுக்கிறேன். அந்த கேபிட்டல் ஆர் பெருசாக இருக்கக்கூடிய அந்த ஸ்பியருடைய ரேடியஸை 16 சென்டிமீட்டர் நமக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி ரேடியஸ் ஆஃப் ஸ்மால் ஸ்பியர், இந்த ஸ்மால் ஸ்பியரோட ரேடியஸும் தே ஹேட் கிவன், அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, தே ஹேட் கிவன் த 2 சென்டிமீட்டர். இதை ஸ்மால் ஆர்னு எடுத்துப்போம், தட் இஸ் ஈக்குவல் டு 2 சென்டிமீட்டர். நமக்கு இந்த ஃபார்முலா தெரியும், இந்த ஃபார்முலாவில் நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஆரை கொண்டு வந்து சப்ஸ்டியூஷன் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்பியருடைய வால்யூம் என்ன, வால்யூம் ஆஃப் த ஸ்பியர்ன்றது நமக்கு 4/3 பை ஆர் கியூபிக் யூனிட்ஸ்னு தெரியும். ஸோ இங்கே மெட்டாலிக் ஸ்பியருக்கு ரேடியஸை நம்ம ஆர்னு எடுத்துருக்கோம், கேபிட்டல் ஆர். அதனால் இந்த வால்யூம் ஆஃப் த மெட்டாலிக் ஸ்பியரை நம்ம என்ன எழுதலாம், 4 பை ஆர் கியூப், கேபிட்டல் ஆர் கியூபிக் யூனிட்ஸ்னு சொல்கிறோம், ஈக்குவல் டு இந்த நம்பர் ஆஃப் கவுண்ட்ஸ் எத்தனை ஸ்பியர் நமக்கு செஞ்சுருக்குன்னு தெரியாது. ஸோ லெட் அஸ் டேக் இட் அஸ் n. ஸோ இந்த இடத்துல நம்ம பிகாஸ் ஆஃப்லாம் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். nன்றது நம்பர் ஆஃப் ஸ்மால் ஸ்பியர்ஸ், எத்தனை ஸ்பியர்ஸ் இருக்கோ ஸ்மால் ஸ்பியர்ஸ்னு எழுதிக்கலாம்.
இதுக்கு ரேடியஸ் ஒன்று இருக்குது. ஸ்மால் ஸ்பியர்ஸுக்கு என்ன ரேடியஸ்? வித் ரேடியஸ் r is equal to 2 cm. சரிங்களா? ஸ்மால் ஆர் சின்னதாக செய்யக்கூடிய அந்த ஸ்பியருக்கான ரேடியஸ் 2 cm இன்டூ இப்போ வால்யூம் ஆஃப் த ஸ்மால் ஸ்பியர். ஒரு ஸ்மால் ஸ்பியருக்கும் ஒரு வால்யூம் இருக்குல்ல. இப்போ 10 ஸ்பியர் செஞ்சுருக்கோம்னா அதை வெயிட் போட்டோம்னா அந்த வெயிட்டும் ஃபஸ்ட்டாக ஒரு ஸ்பியர் இருக்கும், அதை உருக்கி இருப்போம், அது வெயிட்டும் ஈக்குவலாக இருக்கும். அப்போ எத்தனை நம்பர் ஆஃப் ஸ்பியர்ஸ் இருக்கோ அதை மல்டிப்ளை பண்ணால் தான் மொத்த வால்யூம் கிடைக்கும். ஸோ இது வந்து எத்தனை கவுண்ட்டுன்னு அர்த்தம் என்னன்றது இன்டூ வால்யூம் ஆஃப் ஒரே ஒரு ஸ்மால் ஸ்பியரோட வால்யூம் நமக்கு வேணும்னா வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் ஃபார்முலா 4πr³. அங்கே நான் ஸ்மால் ஆர்னு எழுதுறேன், ஏன்னா நம்ம ஆல்ரெடி என்ன எடுத்திருக்கோம்? ஸ்மால் ஆர்ன்றது ரேடியஸ் r 2 cm, கேபிட்டல் ஆருக்கு நம்ம 16 cm எடுத்திருக்கோம். நவ் இப்போ நமக்கு இருக்க எல்லா கொஷின்ஸ்க்கு இந்த ஃபார்முலாவில் நமக்கு என்னென்ன டேட்டாஸ் இருக்கோ அந்த டேட்டாஸை சப்ஸ்டியூஷன் பண்ணுவோம். ஸோ 4 இருக்குது, இந்த பை இருக்குது, இன்டூ r³ நமக்கு கேபிட்டல் ஆர் பெரிய மெட்டாலிக் ஸ்பியரோடைய ரேடியஸ் 16, அதனால் 16 இன்டூ 16 3 டைம்ஸ் நம்ம போட்டாச்சு. ஈக்குவல் டு இந்த எண் தான் நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். எத்தனை ஸ்மால் ஸ்பேஸ் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம்னா 4 இன்டூ பை இன்டூ இங்கே ஸ்மால் ஆர்க்கு க்யூப். அப்போ ஸ்மால் ஆர் க்யூப்னா என்ன பண்ணணும்? 2 இன்டூ 2 எழுதியாச்சு. 3 ரேடியஸை 3 டைம்ஸ் வந்து எழுதியாச்சு r³க்கு. நெக்ஸ்ட்டு இந்த 4 கட் பண்ணிக்கோங்க. இந்த பையை கேன்சல் பண்ணுறோம். நவ் இந்த இடத்துல LHSல 16 இன்டூ 16 ஈக்குவல் டு n இன்டூ 2 இன்டூ 2. நமக்கு n தான் வேணும், ஓகேங்களா? இப்போ n மட்டும் வேணும்னா மிச்சம் எல்லாத்தையும் இந்த சைடு கொண்டு போகும்போது என்ன ஆகும்? டிவைட் ஆகிடும். அப்போ n மட்டும் இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கும். ஈக்குவல் டு இந்த இடத்துல 3 16s மல்டிப்ளிகேஷன்ஸில் இருக்குது. 16 இன்டூ 16 டிவைடட் பை 2 வந்து இங்கே எல்லாமே டிவைடடில் போயிடும். ஸோ 2 இன்டூ 2 போட்டாச்சு. 2 1s are 2, 2 8s are 16, 2 1s are 2, 2 8s are 16, 2 1s are 2, 2 8s are 16. 8 into 8 into 8 ன்னு வந்திருக்கு. ஸோ n is equal to 8 into 8 into 8. Now 8 8s are 64, right? 64 கூட ஒரு 8 மல்டிப்ளை பண்ணுவோம். 8 4s are 32, 3, 8 6 are 48 plus 3 is 512. ஸோ என்னன்றது நமக்கு 512 வந்திருக்கு. அது என்னது? how many small spheres can be obtained ன்னு கேட்குறாங்க. ஸோ there are 512 numbers of small spheres. சின்ன ஸ்பியர்ஸ் வந்து மொத்தம் 512 நம்பர்ஸ் வந்து obtained ன்னு போடணும். there are 512 numbers of small spheres can be obtained ன்னு எழுதிக்கலாம். சரிங்களா? can be obtainedன்றதை ஃபைனல் ஆன்சராக கொடுக்குறோம். திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்.